சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் யோகா பிரிவில் பயின்ற 52 வயது PhD மாணவியிடம் துறை பொறுப்பு இயக்குநர் கார்த்திகேயன் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதால் தற்கொலைக்கு முயல்வதாக மாணவி பேசி வெளியிட்டுள்ள ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு வருட காலமா இந்த புதிய டைரக்டர் இன்சார்ஜில் வந்திருக்கிற டாக்டர் பி கார்த்திகேயன் பணம் பணம் பணம்னு வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் பணத்தை கேட்குறாரு. என்கிட்ட முன்னாடியே பணம் கேட்டார். நான் கணவன் இல்லாத 52 வயசு பொம்பளை, என் சிஸ்டர்ஸை நம்பி தான் நான் படிக்கிறேன். அவங்கள டிபெண்ட் பண்ணி 18,000 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளிக்காக கிரானைடு கல் வைக்கிறேன், ஸ்பான்சர்டுன்னு உன் பேர் போடுறேன்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை காட்டி எனக்கு அந்த கல்லுக்கு காசு கொடுக்க வச்சார். அதை முடிச்சுட்டு இப்போ எனக்கு வைவா 24ஆம் தேதி நடக்க இருக்குது. இப்போ திரும்பவும் என்ன பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நான் என் சிஸ்டர்ஸை கேட்டு கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு இனிமேல் இந்த ரூமுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அவமானப்படுத்தி என் கைடு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே அவமானப்படுத்தி என்னை வெளியில் அனுப்புகிறாரு. பல முறை இவர் என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாரு. ஓடுன்னு சொல்லியிருக்கிறாரு, செருப்பால் அடிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ வார்த்தைகள் இவர் அவமானப்படுத்தியிருக்கிறாரு. கேட்டதுக்கெல்லாம் நானும் என்னோடய PhDக்காக 3.5 வருஷம் உழைப்பாச்சு. இது நான் வாங்கணும், இதனால் வாங்கி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் என்னோடய ஆசைக்காக என்னோடய சிஸ்டர்ஸ் என்னை படிக்க வைக்கிறாங்க. பல விதமான மன உளைச்சலுக்கு என்ன ஆளாக்கி இன்னைக்கு என்ன தற்கொலைக்கே தூண்டி இருக்கிறாரு.